ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பட்டர் குக்கீஸ் பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க. வாங்க அந்த ஈஸியான பட்டர் குக்கீஸை எப்படி சுலபமாக வீட்லேயே செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்னாவே போதும், நம்மளுக்கு இந்த பட்டர் குக்கீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே போல் இந்த பட்டர் குக்கீஸ் செய்யறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பட்டர் குக்கீஸ் செய்கிறதுக்காக 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துருக்கோம். இந்த பட்டரை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருங்க. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் போல் வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கொல கொலன்னு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் எக்கோட எல்லோ கருவை மட்டும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சேர்க்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறம் இது 3ஐயும் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/4 கப் அளவு சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சுகர் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலரில் மாறி வரும் லைட்டாக, அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே இது போல் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். திரும்பவும் இதை 30 செகண்ட்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லோ கலர்லேருந்து ஒயிட் கலரில் இது ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கோம். மைதா மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா ஜலிச்சு விட்டுருங்க. அதாவது எந்தவித கட்டிகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்போ தான் குக்கீஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் நல்லா மெதுவாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம 2 பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த நாசில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த குக்கீஸ் மாவு எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொரு பைப்பிங் பேக்கையும் அடியில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அது உள்ளே விட்டுறணும். நம்ம அழுத்தம் கொடுத்து டிசைன் போடும் பொழுது இந்த மாவு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் எங்கேயாவது ஓட்டை விழுந்துடும். அதுக்காக தான் நம்ம 2 பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மாவு எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பைப்பிங் பேக்கில் எடுத்து இது போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். நம்ம இன்றைக்கி இந்த பட்டர் குக்கீஸை பார்த்திங்கன்னா ஓவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இடையில செக் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக கரிய ஆரம்பிச்சிரும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த குக்கீஸ் 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நம்மளோட பட்டர் குக்கீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிருச்சு. இந்த பட்டர் குக்கீஸை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் இந்த பட்டர் குக்கீஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.